اللهم اجعل القرآن لقلوبنا ضياء ولأسقامنا دواء ولأبصارنا جلاء ولذنوبنا ممحصا وعن النار مخلصا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار. இடம் இல்லாட்டி நில்லுங்க. ரெண்டாவது ஜமாத்துக்கு வெயிட் பண்ணுங்க. ரெண்டாவது ஜமாத்து தள்ளுப்பா வெளிவிடு. நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகின்றார். அப்ப இது போன்ற செய்திகளை நமக்கு திருமறை குர்ஆன் மூலியமாக சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கின்றது என்று சொன்னால் நாம் அதிகமாக இதை குறித்து கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இப்ப நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் விசாரிக்கக்கூடியவனாக நாடு கேட்டால் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெட்டகடி மைதானத்திலே உங்களையும் என்னையும் இந்த மைதானத்தை ஒன்று செய்தானோ இதே போன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அவனுடைய நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய மகசூல் மைதானத்தில் ஒன்று கட்டுவாங்க. முதலாவது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா இன்னும் ஒரு உச்சிக்கு வரல. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாள் இருக்கிறது, அது அவனுடைய நீதிமன்றம் என்று சொல்லிருக்கிறோம். அவங்க எப்படி செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதை அனுதினமும் ஒவ்வொரு நொடிகளும் கண்காணிக்கிறோம் என்பதை சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஒரு நாள் மன்னிப்போம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மகசூல் மைதானத்திலே ஒன்று திட்டப்படுவோம். அந்த நாளில் யாருடைய ஒரு கூட ஆடை இருக்காது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்முடைய விசாரணை கேட்கிறவாறு நீதி வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் பாவ மன்னிப்புகளும் என்றென்றும் நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு 2 பெருநாள்களை கடமையாக்கியிருக்கின்றான். அந்த 2 பெருநாள் தொழுகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனைவரையும் பெருநாள் திடலுக்கு வருமாறு கட்டளையிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பெருநாள் தினத்திலே சொல்லக்கூடிய செய்திகள் மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு உரையாக இருப்பதனால் அனைவரும் செவித்தாழ்த்தை கேட்குமாறும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி நாளை மறுமை நாள் வெற்றி பெறக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிட வேண்டும். அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏகனாகி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வகையான உபதேசங்களை, பல வகையான எச்சரிக்கைகளை ஈமான் கொண்ட நமக்கும் ஈமான் கொள்ளாத மக்களுக்கும் இப்படி பல சாராருக்கும் பல வகையான உபதேசங்களை, எச்சரிக்கைகளை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களுக்கும் ஈமான் கொள்ளாத இறை மறுப்பாளர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஃபதக்கீர் இன்னஃபாது திக்ரா சயதக்கரு மை யக்ஷா வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹுலல் உக்தம் மின் லிசானி யஃகஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் பேரன்பும் கண்மணி அக்கா ஆசிம்கிட்ட கடைசி ஒப்படைங்க. ஆசிம் இரண்டாம் ஜமாத் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர்களோ முன்பகுதிக்கு வந்துருங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இரண்டாவது ஜமாத் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. اللهم اجعل القرآن لقلوبنا ضياء ولأسقامنا دواء ولأبصارنا جلاء ولذنوبنا ممحصا وعن النار مخلصا وارزقنا